வாங்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஆட்டோகேடில் எப்படி ஒரு 3D உருவாக்குறது மற்றும் மெட்டீரியல் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறோம். லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வர உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா உங்களுக்கு எனேபிள் ஆகுது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு இருக்குது. பழைய வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. மற்றபடி மற்ற எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிறது எல்லாமே சேமாக தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் நம்ம லைன் கமாண்ட் போய்க்கிறேங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணியாச்சு. அது ஷார்ட்கட் F8ங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டேப்பர் வேணும்னா இந்த ஆர்த்தோ ஆஃப் பண்ணிவிட்டு சம்திங் ஒரு டேப்பர் எது வேணாலும் ஒரு டேப்பர் நமக்கு வேணும். டேப்பர் நம்ம கொடுத்துக்கலாங்க. இதில் இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 3D டயக்ராம், அதாவது ஒரு 2D டயக்ராமை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இது எல்லாமே பாருங்கள் இண்டிவிஜுவல் லைனாக இருக்குது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லைனாக இருந்துச்சுன்னா நம்ம இதை 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. 3Dங்கிறது ஐசோமெட்ரிக் வியூ டெக்னிக்கலாக சொல்ல போனால். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும்தான் கிளிக் ஆகுது. இப்போ நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இதை 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கமாண்ட் ரீஜியன். இப்போது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ரீஜியன் கிரியேட்டர்னு வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணால் பாருங்கள் டோட்டலாக செலக்ட் ஆகுதுங்களா. இப்போ இது சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறினதை நம்ம இதை ஈஸியாக 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூடு கொடுக்க போகிறோம். EXT எக்ஸ்ட்ரூட் வருதுங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்வளோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 கொடுத்தோம்னா 50க்கு வந்துடும். இதை ஒயர் ஃப்ரேம் சாலிடாக வச்சிங்க அப்படின்னா, ரியலிஸ்டிக்காக வச்சிங்கன்னா, இல்லை ஷேடட் இதில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு 3D ஆப்ஜெக்ட் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும். இதில் இப்போது இந்த ஒர்க் பீஸுக்கு நீங்கள் மெட்டீரியலை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக்குக்கு நீங்கள் இதோட மெட்டீரியல் கேஸ்ட் அயனாகவோ MS ஆகவோ கிளாஸ் மெட்டீரியல் ரப்பராகவோ எது வேணாலும் செலக்ட் பண்ணலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மெட்டீரியல் லைப்ரரின்னு இருக்கு இல்லைங்களா, வந்துருச்சு பாருங்கள் மெட்டீரியல் லைப்ரரி. இந்த மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே எழுதி வச்சிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு ஒரு ஸ்கொயர் நம்ம என்ன மெட்டீரியல் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பேம்பூன்னு இருக்குது. பேம்பு இழுத்து விட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மூங்கில் மாதிரி நம்மளுக்கு மாறிடுச்சுங்களா. இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு 3Dயில் ஒரு மூங்கில் மாறிடுச்சு. இதே இது இப்போது நீங்கள் வேறு எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ளூ வால் பெயிண்ட் அங்கே வச்சிங்க அப்படின்னா அது ப்ளூ, அல்லது நீங்கள் ஏதாவது
ப்ராஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார்